வணக்கம். நான் உங்கள் பேசும் குலதெய்வம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தங்களின் குடும்ப வேறாக இருக்கக்கூடிய குலதெய்வம் யார், எங்கு இருக்கிறார், குலதெய்வம் ஆண் தெய்வமா அல்லது பெண் தெய்வமா என்று தங்களின் குலத்தை காக்கும் தெய்வம் தெரியாமல் தவிக்கின்றனர். இந்த தலைமுறையில் இருந்து நீங்கள் எந்த தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடன் பேசும் இந்த குலதெய்வ சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். இன்றைய நாட்களில் தங்களுடைய பரம்பரை தெய்வமான, குலத்தை காக்கும் தெய்வமான, குலத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய குல தெய்வம் யார் என்று நிறைய பேர் தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்தும் எல்லோரிடமும் கேட்டும் தங்கள் குல தெய்வம் யார் என்று தெரியாமல் தவிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் குல தெய்வம் தெரியாமல் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் இப்போது இருந்து ஒரு தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்ய தொடங்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்கும் அந்த குல தெய்வத்தை உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இந்த தெய்வம்தான் நம் குலத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய குல தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தெய்வத்தையும் காட்டி நீங்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற அந்த நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடன் அழைத்து சென்று குலதெய்வ வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரியே இவர்தான் குல தெய்வம் என்றுதான் நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். உங்களுடைய மறைந்த முன்னோர்கள் வணங்கி வந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கின்ற பட்சத்தில் இப்போது இருந்து நீங்கள் உங்களுக்கென்று ஒரு குல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். குலம் தெரியாமல் போகலாம், ஆனால் குல தெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒருவரது இல்லங்களில் அதீத கஷ்டம் வருவதற்கும் சங்கடங்கள் வருவதற்கும் குல தெய்வம்தான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. குல தெய்வத்தை வணங்காமல் நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த இல்லங்களில் கஷ்டம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த குல தெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் இப்போது நாம பார்க்கலாம். நீங்கள் ஆண் தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆண் தெய்வமாக இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி, அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், சிவபெருமான், இவர்கள் மட்டுமல்லாமல் உங்களது ஊரில் இருக்கக்கூடிய, உங்களது ஊரை காக்கக்கூடிய முனீஸ்வரன், கருப்பசாமி, இந்த மாதிரியான உங்களது ஊரில் காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்களை நீங்கள் உங்களது குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய தொடங்கலாம். உங்களுக்கு மனதில் எந்த தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அந்த தெய்வத்தை நீங்கள் முதலில் குல தெய்வமாக மனதார நினைத்து கொண்டு உங்கள் குடும்பத்தாருக்கும் சொல்லி இன்றிலிருந்து இதுதான் நம்மை காக்கப் போகின்ற குல தெய்வம் என்று சொல்லி இந்த குல தெய்வத்தை நீங்கள் வணங்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண் தெய்வத்தை நீங்கள் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய தொடங்குகிறீர்கள் என்றால் அமாவாசை தினத்தன்று முதன் முறையாக நீங்கள் குல தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் குல தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்ய போகிறீர்கள் என்றால் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய காமாட்சி அன்னையை நீங்கள் குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். ராஜேஸ்வரி அம்மனை நீங்கள் குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். உங்களது ஊரில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த அம்மன் சிறிய தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனை கூட நீங்கள் உங்கள் மனதில் இன்றிலிருந்து இவள்தான் நமக்கு குல தெய்வம் என்று மனதார நினைத்து கொண்டு குல தெய்வமாக நீங்கள் மனதில் நினைத்த இந்த பெண் தெய்வத்தை பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நிறைந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனை நீங்கள் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் நிச்சயமாக தீர்ந்து போகும்.
புதிதாக நாம் வழிபாடு செய்ய தொடங்குகின்ற இந்த குல தெய்வத்தை நாம் எந்த முறையில், எந்த நாளில், எந்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதை நாம் அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அதுவரை நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பேசும் குல தெய்வம்.